So first question, so 4 sin theta is equal to 7 right side ல வந்ததுன்னா 9 minus 7 2 வந்துரும். So அப்போ 4 sin theta is equal to 2 வந்துரும். அப்போ sin theta is equal to 2 by 4 னா so 1 by 2. So sin theta equal to 1 by 2 னா so theta is equal to உங்களுக்கு என்னது? So 30 degree. Okay. So next question பாருங்க. 7 cos square theta plus 3 sin square theta equal to 4. Then the value of theta. இல்ல dimension எப்படி போடுறது? 7 sin square theta plus 3 cos square theta equal to 4 னு கொடுத்துருக்காங்கப்பா. theta கேட்கறாங்க. இது எப்படி theta ஃபைண்ட் பண்ணுவீங்க? ம்? எப்படிப்பா theta ஃபைண்ட் ஐடென்டிட்டி என்னது? sin square theta plus cos square theta equal to என்னது? பாலாஜி, sin square theta plus cos square theta equal to 1 sir. 1. அப்ப இந்த இடத்துல இதுல காமனா எடுக்க முடியாது. அப்ப இதை ரைட் சைடுல கொண்டு வந்தோம்னா அப்ப cos square thetaன்றது 1 minus sin square thetaன்னு மாத்தலாம்ல. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல சேம் அதே மாதிரி மாற்ற முடியலனாலும் cos square theta or sin square theta ஏதோ ஒன்று ஐடென்டிட்டி வச்சு மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? 7 sin square theta plus so 7 cos square theta plus 3 sin square theta equal to 4. ஒன்று cos square theta சைனா மாற்றணும், இல்லை sin square theta காசா மாற்றணும். ஸோ அப்போ 7 into cos square theta plus 3 into sin square theta na so 1 minus cos square theta so equal to 4. So அப்ப 7 cos square theta plus 3 minus 3 cos square theta so equal to 4. Okay, so அப்ப 7 minus 3 so 4 cos square theta equal to 4 minus 3 1. So cos square theta equal to 1 by 4. அப்ப cos theta is equal to 1 by 2 வரும். Okay, so cos theta equal to 1 by 2 na so cos ஓட வேல்யூ உங்களுக்கு எது 1 by 2 அலஸ்ட்ரீனா cos எந்த வேல்யூ 1 by 2 வரும்பா? theta equal to cos ஓட வேல்யூ எது 1 by 2 வரும்? கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபாஸ்டா சொன்னீங்கன்னா நிறைய கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். cos ஓட வேல்யூ எது 1 by 2 வரும் அலஸ்ட்ரீனா? அபூர்வா, cos ஓட வேல்யூ எது 1 by 2 பா? 60 sir. 60 degree. So theta is equal to 60 degree. So அப்ப என்னது? ஆன்சர் வந்து 60 degree. Okay. So A ஓட வேல்யூ என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவலா வரும்னு கேக்குறாங்க. So tan 2a is equal to 3 tan a. So tan 2a equal to 3 tan a. So அப்ப A ஓட வேல்யூ என்ன வரும்னு கேக்குறாங்க. So 30 டிகிரினா so 2 into 30 க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? tan 60 degree. Again இங்க 3 into tan 30 degree. Okay, so tan 60 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? √3. So 3 into tan 30 ஓட வேல்யூ 1 by √3. So கேன்சல் பண்ணா இங்கே √3 இங்கே √3. ஓகே, ஸோ அப்போ ஏவோட வேல்யூ 30 சப்ஸ்டியூட் பண்ண தான் வரும். இது நீங்கள் ஆப்ஷன் வச்சு தான் போகணும். டேரெக்டாக கொஸ்டின் வச்சு எதுவும் பண்ண முடியாது. ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ அந்த ஆப்ஷனுக்கு எது ஈக்குவலாக வருதுன்னு பார்க்கணும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 30. ஸோ 6th கொஸ்டின் அதே மாடல் தான். 7th கொஸ்டின் பாருங்க, ஐடென்டிட்டி. ஸோ த வேல்யூ ஆஃப் tan ஸ்கொயர் தீட்டா minus 1 by cos theta into secant theta. ஆன்சர் என்ன வரும்ப்பா? The value of tan square theta minus 1 by cos theta na so secant theta. So secant theta into secant theta first என்னது? secant square theta வரும். அப்ப tan square theta minus secant square theta equal to என்னது identity? tan square theta 1 sir. so tan square theta minus secant square theta equal to 1. நமக்கு என்ன தெரியும் ஐடென்டிட்டி? 1 plus tan square theta equal to secant square theta தெரியும். 1 minus 1 வருமா? அதுவும் தப்பு தான். 1 minus 1 minus 1 வரும். So tan square theta plus secant square theta is equal to இது லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா என்ன ஆயிடும்? secant square theta இங்கே வந்துடும். அப்போ 1 ரைட் சைடில் போயிடும். அப்போ ஆன்சர் என்னது? -1. secant ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் தான் 1. tan ஸ்கொயர் மைனஸ் secant ஸ்கொயர்ன்றது என்னது? ஸோ -1. ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் tan a into cosecant a. ஸோ 8th கொஸ்டின் ஆன்சர் என்ன வரும்? tan a into cosecant a கேட்டிருக்காங்க.
மைனஸ் சைன் ஏ இன்டூ சீக்கண்ட் ஏ த ஹோல் ஸ்கொயர். வேல்யூஸ் எல்லாமே பாருங்க நியூமரிக்கல்ல கொடுத்துருக்காங்க. 1 sir. 1 எப்படிப்பா? Sir, uh, sin A divided by cos A into 1 by sin A போட்டு அதுக்கப்புறம் sin A into 1 divided by cos A square பண்ணா 1 by cos A square வரும். அது மைனஸ் பண்ணா sin A divided by cos A. அப்ப 6 square A minus tan square A வந்து 1 ஐடென்டிட்டி. அதனால ஆன்சர் 1. வந்து கரெக்ட். ஓகே. ஸோ அப்போ tan A ஓட வேல்யூ என்னது உங்களுக்கு? ஸோ sin A by cos A. ஸோ tan A வந்து sin A by cos A, secant ஏன்றது 1 by sin A. ஓகே. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? போட்டு காட்டுவேன். ஸோ tan A கம்ப்ளீட் பண்ணுவாங்க, அடுத்தடுத்த கொஸ்டின் போட்டு வாங்க. இங்கேயே பார்த்துட்டு இருக்கணும், தெரியலனா மட்டும் இங்கே லிசன் பண்ணுங்க. ஸோ tan A into cosecant A the whole square minus sin A into secant A the whole square. ஓகே. ஸோ tan ஏன்றது என்ன வரும்? ஸோ sin A divided by cos A into 1 by sin A. ஸோ இப்போ இது ரெண்டுமே sin A கேன்சல். ஸோ என்ன வரும்? ஸோ 1 by cos A, ஸோ secant A. ஸோ அடுத்து sin A into secant A. ஸோ sin A into secant A அப்படின்னா ஸோ sin A secant A என்றது எப்படி எழுதலாம்? 1 by cos A. ஸோ sin A by cos A, ஸோ tan A. இப்போ என்ன சொல்றாங்க? tan A into A cosecant A the whole square. So minus sin A into secant A the whole square tan square. So secant square A minus tan square A equal to 1. Secant square A minus tan square தான் 1. Tan square minus secant square வந்துச்சா minus 1. Okay. So secant square A minus tan square A equal to 1. Okay. Next பாருங்க. Reason பண்ணுங்க. So 15th question. So secant theta minus tan theta equal to 1 by 3. Okay. So equal to 1 by 3. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஏ ஸ்கொயர், நமக்கு ஏற்கனவே சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஸோ சீக்கண்ட் டீட்டா பிளஸ் டான் டீட்டா இன்டூ சீக்கண்ட் டீட்டா மைனஸ் டான் டீட்டா ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ சீக்கண்ட் டீட்டா பிளஸ் டான் டீட்டா தான் கேட்குறாங்க. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ 1 by 3. ஸோ அப்போ ரைட் சைடில் வந்தால் 1 மைனஸ், ஸோ மல்டிப்ளிகேஷன் இருக்கு, சாரி. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா 1 இன்டூ 1 by 3 இருக்கு. ஸோ 1 இன்டூ 1 by 3னா ரைட் சைடில் வரும்போது 3 by 1 இருக்கும். அப்போ 3 by 1 கேன்சல் ஆச்சுன்னா 3. புரியுதாப்பா? டவுட் இருக்குங்களா? சீக்கண்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி. ஸோ 1. ஸோ இங்கே ரைட் சைடில் வரும்போது 3 by 1. ஸோ கேன்சல் ஆச்சு, ஆன்சர் 3. ஓகே. ஸோ நெக்ஸ்ட். ஸோ கொஸ்டின் நம்பர் 27ல எக்ஸ் இன்டூ டேன் 60 டிகிரி அடுத்து காஸ் 60 டிகிரி. ஸோ அப்போ டேன் 60 டிகிரியோட வேல்யூ உங்களுக்கு என்னது? √3. அண்ட் இங்கே என்னது? காஸ் 60யோட வேல்யூ 1 by 2. ஸோ அப்போ எக்ஸ் இன்டூ tan 60 √3 அடுத்து 1 by 2. ஸோ ஈக்குவல் டு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? sin 60 cot 60. ஸோ sin 60ன்றது √3 by 2, cot 60ன்றது 1 by √3. ஸோ கேன்சல். ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்டூ √3 by 2 ரைட் சைடில் வந்தால் 2 by √3. ஸோ ஈக்குவல் டு 1 by √3. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by √3. ஸோ 1 by √3 எதோட வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ஸோ tan 30 டிகிரி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேவோட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இந்த கே மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே இருக்கிற டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் கொண்டு வந்து சிம்பிளை பண்ணுற மாதிரி இருக்கும். 28 சிம்பிளிஃபைடு ஃபார்ம் ஏ பி ஸ்கொயர். ஸோ இந்த இடத்துல ஐடென்டிட்டி அப்ளை பண்ணி பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 30. கொஸ்டின் நம்பர் 30 சிம்பிளிஃபைட் ஃபார்ம் கேட்குறாங்க. காஸ் பவர் 4a மைனஸ் சைன் பவர் 4aன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு ஆப்ஷன் என்ன வரும் ட்ரை பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 30 ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. காஸ் பவர் 4a மைனஸ் சைன் பவர் 4a. ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர், ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே. ஸோ திருப்பி இங்கே என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. அவங்க என்ன ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு?
2 sin A and cos A. ஸோ ஆப்ஷன் எல்லாமே cos A and sin A ல இருக்கு. ஸோ இப்போ இங்க என்ன பண்ணலாம் again cos square A plus sin square A ஓட வேல்யூ. ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு 1 ஆயிடும். ஸோ 1 into cos square A minus sin square A. ஸோ cos square A minus sin square A equal to என்ன வரும் இந்த இடத்துல into cos square A minus sin square A. இந்த ஆப்ஷன் நமக்கு எதுவுமே இல்லையா மாதிரி cos square A minus sin square A இல்ல. ஓகே அப்ப என்ன பண்ணலாம் இந்த இடத்துல sin square A is equal to என்ன பண்ணலாம் 1 minus cos square A போடலாமா. ஸோ cos square A minus 1 minus cos square A. ஸோ minus into minus plus. ஸோ அப்போ 2 cos square A minus 1. 2 cos square A minus 1 இருக்கா? ஸோ ஆப்ஷன் டி. ஸோ 2 cos square A minus 1 இருக்குல்ல ஆப்ஷன். Cos square A minus 1 1 minus sin square A minus 1 plus correct cos square A minus 1 2 cos square A minus 1 answer. So next x equal to p secant theta. Question number 37 போடுங்க பார்க்கலாம். Question number 37. X equal to p secant theta and y is equal to q tan theta. Then என்ன வரும்னு கேட்கறாங்க. எப்படி போடுவீங்க இந்த கொஸ்டின்? ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ல வீட்ல போட்டு பாருங்க. டிஃபரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் பாருங்க. x equal to p secant theta, y equal to q tan thetaன்றாங்க. கேட்கறது வந்து தென் எல்லாமே ஆப்ஷன் எக்ஸ் ஸ்கொயர்ல தான் இருக்கு. ஸோ அப்போ லெஃப்ட் சைட்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா எக்ஸ் பை பி சீக்கன் டீட்டான்னு வந்துடும், ஒய் பை கியூ வந்து டேன் டீட்டான்னு வந்துடும். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் நீங்க இதுல ஒரு ஆப்ஷனை சப்ஸ்டியூட் பண்ணி தான் செக் பண்ணி ஆகணும், வேற இது கிடையாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நான் எடுக்கிறேன். எனக்கு எக்ஸ் ஈக்குவல் டு பி சீக்கன் டீட்டா, ஸோ பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு கியூ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டீட்டா. ஸோ இதை ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணனா பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் வருமானு பார்க்கணும். பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர்னா எக்ஸ் பை சீக்கன் டீட்டா அடுத்து ஒய் பை டேன் டீட்டா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருமானு 1 by 1 தான் செக் பண்ணி ஆகணும். ரிசல்ட் பண்ண 37. சில கொஸ்டினுக்கு நீங்க ஆப்ஷன் வச்சு தான் மூவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கொடுத்துருக்கிறது x equal to p secant theta, y is equal to q tan theta. ஓகே ஸோ அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னது ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் வருமா பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ன்றது பி ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் ஒய் ஸ்கொயர்ன்றது கியூ ஸ்கொயர் டான் ஸ்கொயர் தீட்டா. Secant square theta minus tan square theta equal to 1. So 1 plus tan square theta is equal to secant square theta. So அப்ப secant square theta minus tan square theta equal to 1. அது கரெக்ட். பட் ஆனா ஆன்சர் என்ன கிடைக்கும்? p ஸ்கொயர் மைனஸ் q ஸ்கொயர் தான் வரும். ஓகே ஸோ இப்போ இதுல வந்து secant ஸ்கொயர் theta மைனஸ் அப்ப இதுல காமனா எடுக்க முடியாது இல்ல. ஸோ காமனா எடுத்தாதான் secant ஸ்கொயர் மைனஸ் அதுவும் போட முடியாது. அப்ப p ஸ்கொயர் இன்டூ secant ஸ்கொயர் நமக்கு கிடைக்க வேண்டியது p ஸ்கொயர் இன்டூ q ஸ்கொயர். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஓகே அடுத்து பி ஆப்ஷன் பாருங்க. ஸோ பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஸோ 1 by பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஓகே ஸோ இப்போ இது செக் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி சீக்கன் டீட்டா இருக்கு, ஒய் இஸ் ஈக்குவல் டு கியூ டேன் டீட்டா இருக்கு. அப்ப இந்த இடத்துல எக்ஸ் பை பி லெஃப்ட் சைட்ல வந்ததுன்னா எக்ஸ் பை பி இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட், ஸோ ஒய் பை கியூ ஈக்குவல் டு டேன். ஓகே ஸோ அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வரும் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஸோ எக்ஸ் பை பி இல்லாட்டி எக்ஸே கூட எடுத்தோம்னா கூட பி ஸ்கொயர் சீக்கண்ட் ஸ்கொயர் டீட்டா கியூ ஸ்கொயர் மைனஸ் கியூ ஸ்கொயர் டேன் ஸ்கொயர் டீட்டா இன்டூ பி ஸ்கொயர். ஓகே நமக்கு 1 by பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் வரணும்.
இதுல என்ன காமனா எடுக்கலாம்? ஸோ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் காமனா எடுத்துடலாமா? ஸோ பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் இதுலயும் காமனா இருக்கு. ஸோ இதுலயே எடுத்தோம்னா ரிமைனிங் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு உங்களுக்கு என்னது 1. இதோட வேல்யூ 1. ஓகே, ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி வருது? ஸோ பி ஸ்கொயர் இன்டூ கியூ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ இது ரைட் சைடில் வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிடும்? ஸோ 1 பை பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஸோ ஆப்ஷன் பியில் தான் வருது. புரியுதுங்களா? ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த வேல்யூஸ் 1/1 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன, ஒய்யோட வேல்யூ என்ன? ஸோ இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் எனக்கு பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் வருது. ஸோ இதில் காமனாக பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் எடுத்துடலாம். இதுவும் எடுத்துடலாம். ஸோ இது எடுத்துட்டோம்னா சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் வரும். ஸோ சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா அப்போ ரைட் சைடில் வரும்போது உங்களுக்கு என்ன வரும்? ஸோ ஈக்குவல் டு 1 பை பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர். ஓகே, ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு -1 தானே சொல்லுவாங்க. என்னப்பா tan ஸ்கொயர் தீட்டா? சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா நமக்கு வேல்யூ -1 தானே சொல்லுவாங்க. -1 tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் தான்ப்பா மைனஸ், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. காமன் ஐடென்டிட்டி இது. இந்த காமன் ஐடென்டிட்டியில இங்க சீக்கன் ஸ்கொயர் இருக்கு. tan ஸ்கொயர் ரைட் சைடில் போச்சுன்னா மைனஸ் tan ஸ்கொயர் 1ன்றது அப்படியே இருக்கும். இதே tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்னா tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர். அப்ப சீக்கன் ஸ்கொயர் லெஃப்ட் சைடில் வரும். அப்போ 1 ரைட் சைடில் போகும் -1. ஸோ இந்த ஒரு ஐடென்டிட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றது எப்படி கேட்டாலும் இதை வச்சு மாற்றி போடுங்க. சீக்கன் ஸ்கொயர் மைனஸ் tan ஸ்கொயர்னா 1, tan ஸ்கொயர் மைனஸ் சீக்கன் ஸ்கொயர்னா -1. புரியுதுப்பா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. equal to a cos theta. சரி, ஹையர் ஆர்டர் கொஸ்டின் வரலாம். sin a is equal to y. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். theta is an acute angle when cos theta minus sin theta divided by cos theta plus sin theta is equal to 1 minus root 3. ஸோ theta விட வேல்யூ கேட்குறாங்க. செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன்சர் என்ன வருது? find an acute angle theta. So second question lo find an acute angle when cos theta minus sin theta divided by cos theta plus sin theta equal to 1 minus root 3, 1 plus root 3. இப்போ தீட்டான்றது கண்டிப்பா காமனா இருக்கும். காமனா இருந்தா மட்டும்தான் இந்த தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த இடத்துல தீட்டா கண்டு சப்ஸ்டியூட் பண்றேன். cos 30 ஓட வேல்யூ மைனஸ் sin 30 ஓட வேல்யூ. sin 30 is equal to 1 by 2. ஓகே, sin 30 is equal to 1 by 2. இதே cos 30 வந்து என்னது? ஸோ root 3 by 2. அதானே? cos 30 ஓட வேல்யூ √3/2. ஸோ அப்போ இது ரெண்டையும் நீங்கள் சிம்ப்ளை பண்ணும்போது √3 - 1 டிவைடட் பை √3 + 1 வரும். டினாமினேட்டரில் ப்ளஸ் இருக்கு. ஸோ √3/2 + 1/2. அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா √3 - 1 டிவைடட் பை √3 + 1 வரும். ஸோ அப்போ இது கிடையாது. என்ன கிடையாது? ஸோ 30 கிடையாது. அடுத்து 45 பார்த்தீங்க அப்படின்னா cos 45. அது ஆன்சர் கண்டிப்பாக 0 தான் வரும். ஏன்னா cos தீட்டாக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தீட்டா 45 எடுத்தீங்கன்னா ரெண்டுமே 0. அடுத்து 60 டிகிரி செக் பண்ணி பாருங்க. ஸோ cos 60 ஓட வேல்யூ உங்களுக்கு என்னது? cos 60 is 1/2 minus அடுத்து sin 30 is equal to cos 60 1/2 sin 60 equal to √3/2 divided by 1/2 plus √3/2. ஸோ அப்போ டினாமினேட்டர் இருக்க 2 ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். ஸோ 1 minus √3/1 plus. ஸோ theta equal to 60 degree. ஓகே, ஸோ இப்படி போடலாம். இல்லாட்டி டைரக்டாவே நீங்க என்ன பண்ணலாம்? ஹோல் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணலாம்? cos theta அப்படின்றத டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க எனக்கு ஃபங்க்ஷன் எனக்கு 1ல இருக்கு. அப்போ இங்கேயும் cos thetaவால டிவைட் பண்ணும்போது தான் எனக்கு சேம் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ cos theta கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 minus tan thetaன்னு வந்துடும். இங்கேயும் cos theta கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1 plus tan thetaன்னு வந்துடும். அப்போ sin by cos tan theta. ஸோ tan-ஓட வேல்யூ எது √3 வரும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டா 1, செகண்ட் ஃபங்க்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் வந்து 1 டினாமினேட்டர்லையும். ஸோ அப்போ சைனோட வேல்யூ tan-ஓட வேல்யூ எது √3 வரும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஸோ இங்கேயும் 1 minus √3, ஸோ 1 plus √3 அப்படியும் போடலாம். ஓகே, so next find the value of cos theta if 2 cos 2 theta if 2 sin 2 theta is equal to √3. இது நீங்க 2 ரைட் சைடுல கொண்டு வந்துட்டு அதுல இருந்து theta கண்டுபிடிச்சு cos 2 theta கண்டுபிடிக்கணும். question number sin theta plus cos theta equal to √3. question number 5 போடுங்க. sin theta plus cos theta equal to √3. then the value of sin theta cos theta கேட்கறேன். ஏற்கனவே நம்ம 1 மார்க்ல பார்த்தோமே அதே கான்செப்ட் தான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? 5th கொஸ்டின் யாராவது சொல்லுங்க. sin theta plus cos theta equal to √3 கொடுத்துருக்காங்க.
பட் கேட்கறது sin theta into cos theta. இதே ஒரு மாடல் ஒரு 1 மார்க்லயும் நம்ம பார்க்கலாம் இப்ப. என்ன பண்ணணும்? கொஸ்டின் நம்பர் 5 என்ன மாடல் அப்ளை பண்ணணும்? பிரவீன், கொஸ்டின் நம்பர் 5 எப்படி பண்ணணும் பிரவீன்? sin theta plus cos theta வந்து √3 கொடுத்துருக்காங்க. பட் கேட்கறது sin theta into cos theta கேட்கறாங்க. எப்படி பண்ண ஐடியா இருக்குங்களா? ட்ரை பண்ணுங்க. சார் சொல்லுப்பா சார் செகண்ட் கொஸ்டின்ல டவுட் சார். சொல்லுப்பா. சார் இப்போ வந்து நீங்க போட்டிருந்தீங்களா சார் 1/2 மைனஸ் √3/2 டிவைடட் பை அதே சேம் ம் அவ்வளோதான் சார் ஆன்சரு. அவ்வளோதான் ஆன்சர்ப்பா. 1/2 minus √3/2 போட்டீங்கன்னா 1 minus √3/2 1 plus √3/2. இப்போ 2 ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 1 minus √3/1 plus √3. இப்போ நான் இந்த ஆன்சர் கண்டுபிடிக்கல, அவங்க ஏற்கனவே ஆன்சர் கொடுத்துட்டாங்கப்பா. 1 minus √3/1 plus √3 ஆன்சர் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்கறது நான் எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு டீட்டா கிடைக்கும்னு கேட்கறாங்க. அப்ப டீட்டா 1/1 நான் சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணிப்பேன். ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல cos 30 தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 போட்டு பார்க்குறேன். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 30 போட்டு பார்த்தோன்னா எனக்கு √3/2 minus 2 வரும். இதுக்கு வந்து √3 minus 1 டிவைடட் பை √3 plus 1 வருது. அப்ப இந்த ஆன்சர் வராது. அடுத்து தீட்டா ஈக்குவல் டு 45 போட்டு பார்க்குறேன். தீட்டா 45 போட்டோம்னா cos 45 sin 45 ஒன்று தான். அப்ப கண்டிப்பா இதோட வேல்யூ 0 ஆயிடும். ஸோ இது நம்ம 45 செக் பண்ணவே தேவையில்ல. அடுத்து cos 60 செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ 60 செக் பண்ணனா cos 60யோட வேல்யூ உங்களுக்கு என்னது? ஸோ 1/2 minus sin 60யோட வேல்யூ √3/2. அகைன் cos 60 இது sin 60 இது. இப்படி ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுத்தனா இது கேன்சல் ஆயிடும். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி தான். ஓகே சார். தீட்டாவோட வேல்யூ கேட்கறாங்க. ஸோ 1/1 சப்ஸ்டியூட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஓகே, 5th ஒன் போட்டாச்சா பிரவீன்? போட்டாச்சா ஆன்சர் 5th ஒன்? சார் நம்ம sin theta plus cos theta equal to √3 வந்து ரெண்டு சைடு நம்ம ஸ்கொயர் பண்றோம் சார். வெரி குட்பா. ஸ்கொயர் பண்ணிட்டு √3 வர்றதுனால நம்மளுக்கு இங்க 3 வந்துடும் ரைட் ஹேண்ட் சைட்ல. இங்கிட்ட வந்து a plus b ஹோல் ஸ்கொயர் வந்துடும் சார். அப்படின்னா நம்ம a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab சார். ஓகே சார் சார் அப்புறம் வந்து sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta plus 2 sin theta cos theta equal to 3 வரும் சார். சரிப்பா. 1 plus 2 sin theta cos theta equal to 3 வரும் சார். 1 அந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா 2 வந்துரும் சார் ரைட் ஹேண்ட் சைடுல. சார் 2 sin theta cos theta equal to 2 வந்து இங்கிட்டுள்ள 2 அங்க கொண்டு போனோம்னா 1 வந்துரும் சார் டிவைட் ஆகி 2 1. சோ அப்ப ஆன்சர் வந்து என்னது? sin theta into cos theta equal to 1. ஓகே கரெக்ட். ஓகே, அடுத்து tan a plus cot a. ஸோ இங்கே மேலே எப்படி போட்டோமோ அதே கான்செப்ட் தான் இதுவும். ஸோ ஸ்கொயர் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். sin theta minus cos theta equal to 0. sin power theta plus 4. இதே 1 மார்க்ல பார்த்தோம்னா 9th கொஸ்டின். ஸோ இந்த sin power 4 thetaன்றது என்ன பண்ணணும்? ஸோ a square plus b square. That means sin square the whole square theta plus cos square the whole square theta. கொஸ்டின் நம்பர் 9 ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். sin theta minus cos theta வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. வேல்யூ ஆஃப் sin power 4 theta plus cos power 4 thetaன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்க கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இதை நீங்க ரைட் சைடு கூட கொண்டு வந்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இப்போ sin theta மைனஸ் காஸ் theta ரைட் சைட்ல வந்ததுன்னா பிளஸ் காஸ் theta வந்துடும். அப்ப sin thetaவும் காஸ் thetaவுக்கும் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஸோ சைனோட வேல்யூ காசோட வேல்யூ அப்ரேஜ் தென். ஸோ தீட்டாவோட வேல்யூல சைனும் காசும் எந்த வேல்யூ சேமா வரும்பா? சைனும் காசும் எந்த வேல்யூல தீட்டால சேமா கிடைக்கும் உங்க ஆன்சர்? எந்த வேல்யூ சேமா வரும்? அஃபீஸ் தீட்டாவோட வேல்யூ எந்த வேல்யூ சேமா வரும்ப்பா? சைனும் காசும் கொடுத்துருக்காங்க. ஸோ சைன்லயும் காசுலயும் டேபிள்ல எந்த வேல்யூ? 1. அதான் 1 ஒன்னா கேட்கறது டேபிள்ல சேமா வரும். 1ன்றது இதுல வர வேல்யூ அதுல வர வேல்யூ எல்லாத்துலயும் வரும். நான் கேட்கறது தீட்டாவோட வேல்யூ சைனும் காசும் எங்க சேமா இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு sin 45. sin 45 and cos 45. ஸோ தீட்டா வந்து 45ல தான் ரெண்டும் சேமா இருக்கும். ஏன்னா sin 45யோட வேல்யூ 1/√2, cos 45யோட வேல்யூ 1/√2. இது எதுக்கு இங்க சொல்றேன் அப்படின்னா sin theta minus cos theta equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ sin theta minus cos theta equal to 0. அப்போ இது ரைட் சைட்ல போச்சுன்னா என்ன ஆயிடும்? பிளஸ் cos theta ஆயிடும். அப்ப sin theta equal to cos theta. அப்ப நமக்கு எப்போ sin thetaவும் cos thetaவும் ஈக்குவலா இருக்கும்?
தீட்டா 45 டிகிரியில் இருக்கும்போது தான் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா சைன் 45 1/√2, காஸ் 45 1/√2. ஸோ அப்போ சைன் 45 ஈக்குவல் டு காஸ் 45. ஸோ அப்போ தீட்டா ஈக்குவல் டு 45 அப்படின்னா, ஸோ அப்போ இந்த இடத்துல 45 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பாருங்க. ஸோ சைன் பவர் 4, ஸோ 1/√2 த ஹோல் பவர் 4, அடுத்து அகெயின் 1/√2 த ஹோல் பவர் 4. ஸோ சிம்பிளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க. 1/√2 whole power 4 plus 1/√2 whole power 4 answer. Correction answer என்ன வருது தக்ஷனா? சால்வ் பண்ணி சொல்லுங்க சி. ஷாருகாசி ஃபைன் பண்ணிட்டீங்களா ஆன்சர்? சார் போட்டுட்டு இருக்கேன். சால்வ் பண்ணுங்க சீக்கிரம். sin power 4 theta plus cos power 4 theta. So 45 substitute பண்ணீங்கன்னா 1/√2 whole power 4, 1/√2 whole power 4. சீக்கிரம் சொல்லுங்க எவ்வளவு நேரம் இருக்கு. 1/√2 whole power 4 என்ன வரும்? 1/√2 whole power 4. ஸோ இங்க √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2, இங்கேயும் √2 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 2. √2 power 4 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும்? 1/4 வரும். இங்கேயும் 1/4 வரும். ஆன்சர் 2/4, 1/2. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதெல்லாம் வேல்யூஸ் டைரக்டா சப்ஸ்டியூட் பண்றது தான். காஸ் ஸ்கொயர் பிளஸ் சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 1, 4 காட் ஸ்கொயர் ஏ பிளஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஏ. ஸோ பிஏ மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு 14th கொஸ்டின், மற்ற வேல்யூஸ் எல்லாம் ரைட் சைடில் கொண்டு வந்து விடுங்க. ஐடென்டிட்டி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாங்க. ஸோ அதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் டஸ்ட், இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டேபிள் மட்டும் தரவா தெரியணும். ஓகே. ஸோ ஒரு மாடலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு. எடுத்து ஒர்க் அவுட் பண்ணணும். மெட்டீரியல்ஸுக்குலாம் நிறைய இருக்கு. நம்ம குரூப்லேயே நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இதை தாண்டி நான் பிஒய்க்யூஸ் திருப்பி இன்னைக்கு போஸ்ட் பண்றேன். தட் மீன்ஸ் அது அந்த பிஒய்க்யூ மெட்டீரியல் தேவையில்லை. இதுலேயே தான் உங்களுக்கு எல்லா பிஒய்க்யூ மெட்டீரியல் வந்திருக்குல்ல. ஸோ கேவி மெட்டீரியல் போஸ்ட் பண்றேன். அதை நாளைக்கும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்க. டெய்லியும் உட்காந்து ஒரு 1/2 hour to 45 minutes எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆகுது மினிமம் ஒர்க் அவுட் பண்ணுங்க டெய்லி. ஓகே. ஸோ இது எல்லாமே ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ற கான்செப்ட் தான். இதுல எதுவும் டைரக்டா sin 30 cos 60 அதோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவலா வருதுன்னு செக் பண்ணுங்க. ஐடென்டிட்டி கொஸ்டின்ஸ் எதாவது பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 27 பாருங்க. ஸோ a secant theta plus b tan theta equal to m, b secant theta plus a tan theta is equal to n. Then prove that a square plus n square equal to b square plus m square. இது எப்படி போடலாம்? கொஸ்டின் நம்பர் 27. a secant theta plus b tan theta வந்து m ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து b tan theta plus a tan theta is equal to n கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் பண்ண சொல்றது என்ன சொல்றாங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு n ஸ்கொயர் பிளஸ் m ஸ்கொயர் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. எப்படி போடலாம்? ஐடியா மட்டும் மாதிரி சொல்ல போறோம். கொஸ்டின் நம்பர் 27. இது ரெண்டையும் தனித்தனியா எடுத்துக்கோங்க. m ஸ்கொயர் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க? x equal to a secant theta. கொஸ்டின் நம்பர் 27. இந்த கொஸ்டின் நம்பர் என்னன்றதை நோட் பண்ணிட்டே எழுதிக்கோங்க. ஏன்னா திருப்பி நீங்க இந்த பிடிஎஃப் எடுத்து ரெஃபரன்ஸ் வரும்போது அதை தாண்டி நீங்க இந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின்ஸ் இருக்கு நம்ம போட்டதே பார்க்க வேணாம். அதை தாண்டி டிஃப்ரெண்ட் மாடல் கொஸ்டின்ஸ் இருக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ a secant theta plus b tan theta equal to m. ஸோ b tan theta equal to m. அடுத்து b secant theta plus a tan theta equal to m plus a tan theta equal to n. ஓகே. ஸோ கேட்கறது என்ன கேட்குறாங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர். ஓகே. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் நம்ம எம்மோட வேல்யூ நமக்கு தெரியும். இங்கே m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ், சாரி எந்த கொஸ்டின் நம்ம இப்போ எடுத்தது 27, 28 ஒரே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. 28 27. ஓகே. 27னா a secant theta plus b tan theta, b secant theta plus a square plus n square equal to b square plus n square. a square plus n square equal to b square plus m square. ஓகே. ஸோ இப்போ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்?
எனக்கு இங்க கொடுத்துருக்கிறது எம்மும் என்னும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ எம் ஸ்கொயர் ஒரு சைடு வச்சுக்கலாம், என் ஸ்கொயர் ஒரு சைடு வச்சுக்கலாம். ஸோ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்படிதானே? ஏன்னா இங்க எனக்கு கொடுத்துருக்கிறது எம்மோட வேல்யூ பியோட வேல்யூ. அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் தான் நீங்க இப்போ செக் பண்ணணும். எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் வருதான்னு பாருங்க. ஸோ ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ என்னது, ஏ சீக்கன் தீட்டா பிளஸ் பி டான் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி சீக்கன் தீட்டா பிளஸ் ஏ டான் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா plus b square tan square theta plus 2ab secant theta into tan theta minus, so இது a plus b whole square, so b square secant square theta minus a square tan square theta minus 2ab tan theta into secant theta. இப்போ இதில் ஆட்டோமேட்டிக்காக இது ரெண்டும் கேன்சல். ஓகே, ஸோ ரிமைனிங் என்ன பண்ண முடியும், ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா ஏ ஸ்கொயர் இன்டூ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா இருக்கு. இது ரெண்டுத்துலையும் காமனாக எடுக்கலாமா? அப்போ இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு. ஸோ அப்போ ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்தீங்கன்னா, ஸோ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ அகெயின் டான் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா. இப்படி தானே வருது? ஓகே, ஸோ இப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, நமக்கு ஐடென்டிட்டி 1 தெரியும். ஸோ 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர். அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னது, 1. ஸோ அப்போ ஏ ஸ்கொயர் இன்டூ 1 பிளஸ் பி ஸ்கொயர் இன்டூ டான் ஸ்கொயர் மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் அப்படின்றது என்னது, மைனஸ் 1. ஓகே, சீக்கண்ட் மைனஸ் டான் மட்டும்தான் 1, டான் ஸ்கொயர் மைனஸ் சீக்கண்ட் ஸ்கொயர்ன்றது மைனஸ் 1. அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அப்போ எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ டான் தீட்டா பிளஸ் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் 1. ஸோ டான் தீட்டா பிளஸ் சீக்கண்ட் மைனஸ் 1 divided by tan theta minus secant theta plus 1 equal to என்ன ப்ரூவ் பண்ண சொல்றாங்க, 1 plus sin by cos. ஸோ ரைட் சைட்ல இருந்து கண்டிப்பா நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வர முடியாது. லெஃப்ட் சைட்ல இருந்து பாருங்க. ஸோ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கு, tan plus secant. ஸோ tan theta plus secant theta minus 1 அடுத்து tan theta minus secant theta plus 1. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு, இங்க 1க்கு பதில் எப்படி எழுதலாம், நம்ம ஐடென்டிட்டி, நமக்கு ஐடென்டிட்டி என்ன தெரியும், 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர். ஸோ அப்போ 1 பிளஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு சீக்கண்ட் ஸ்கொயர்னா, ஸோ அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் மைனஸ் டான் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துடும், ஸோ 1 வந்துடும். ஸோ எதுக்காக இப்படி மாத்துறோம் அப்படின்னா, எனக்கு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்ம்ல வந்துடும். அப்போ ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி எடுத்து, ஸோ இதை காமன் டேர்ம்ஸ்ல எடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, அதனால இந்த 1 ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன வந்துடும், ஸோ டான் தீட்டா பிளஸ் சீக்கண்ட் தீட்டா, ஓகே, மைனஸ் 1ன்றது சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. அப்போ சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டான்றது எப்படி எழுதலாம், சீக்கண்ட் தீட்டா பிளஸ் டான் தீட்டா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ். இது இதே மெத்தட்ல தான், நான் போற மெத்தட்லேயே தான் போடணும்னு கிடையாது, வேற மெத்தட்ல கூட அப்ளை பண்ணா கூட உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். பட் அப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த ஆர்ஹெச்எஸ் கரெக்டாக ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். இப்போ டினாமினேட்டர் எனக்கு என்ன இருக்கு, tan theta minus secant theta plus 1 இருக்கு. So tan theta minus secant theta plus 1. இப்போ இது ரெண்டுத்துலயும் நமக்கு என்ன காமன், இதே மாடல் புக் கொஸ்டின்ல ஒண்ணா நான் பார்த்திருப்போம். ஓகே, ஸோ ரெண்டுத்துல என்ன காமன், tan theta plus secant thetaன்றது காமன். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு, ஒரு 1 இருக்கு, மைனஸ் அடுத்து என்ன இருக்கு, secant theta மைனஸ் tan theta. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இது ரெண்டும் சேம் ஆயிடுச்சு பாருங்க. அப்போ tan theta minus secant theta plus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், ஸோ 1 மைனஸ் secant, சொல்லுப்பா. tan theta சார் வரும்.
இந்தப்பா புரியல. அங்க பிளஸ் tan theta தானே சார் வரும். எந்த இடத்துலப்பா? லைக் secant theta minus tan theta அது பிளஸ் tan theta தானே வரும். இல்ல இல்ல ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ப்பா. இப்போ இந்த இடத்துல 1க்கு பதிலா நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன்னா சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் tan ஸ்கொயர் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்ப ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஃபார்முலா என்னது? சீக்கண்ட் தீட்டா பிளஸ் tan தீட்டா ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பி தான். ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ அடுத்து இந்த இடத்துல என்ன காமன் பாருங்க. ஸோ tan தீட்டா பிளஸ் சீக்கண்ட் தீட்டா காமன் எடுத்துட்டேன். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1 மைனஸ் இந்த மட்டும் இருக்கும் மைனஸ் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் tan தீட்டா. ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் சீக்கண்ட் தீட்டா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் tan தீட்டா. அப்போ இது கேன்சல் ஆயிடும் அப்படியே. அப்போ ரிமைனிங் என்ன மட்டும் இருக்கும்? tan தீட்டா பிளஸ் சீக்கண்ட் தீட்டா. ஓகே. ஸோ அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா பிளஸ் 1 பை காஸ் தீட்டா. ஓகே. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது என்னது? 1 பிளஸ் சைன் பை காஸ். ஸோ 1 பிளஸ் சைன் தீட்டா டிவைடட் பை காஸ். புரியுதா பாருங்க.